ஒரு பாலைவனமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்குது. நமக்கு படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, உணவு இல்லை, உணவும் உணவாக இல்லை, நஞ்சாக இருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். நீ எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட விதைகளாக வந்துருச்சு. இப்போ நாம் ஒருவேளை நம்மகிட்ட அதிகாரம் வரும்போது நம்ம எவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்குன்னா, ஒன்றிலிருந்து இல்லை, ஒரு புள்ளியிலிருந்து நாம் உயிர்ப்பித்து மேலே வரணும். விதையை மீட்கணும், அந்த விதையை பெருக்கணும். ஆடு மாடு வளர்த்தல்னா எல்லாமே சீம பசுவாக இருக்குது, அதை வளர்க்க முடியாது. நாட்டு மாடுகள் இனம் அருகிருச்சு. அப்போ நம்மளுடைய விந்தணுக்களை எடுத்துகிட்டு போய் பிரேசில் பெருக்கிட்டான். அவன் பூரா நம்ம நாட்டு மாட்டை வச்சுருக்கான். அங்கே இருந்து கொண்டு வரணும். குஜராத்து அந்த மற்ற பகுதிகளில் இருக்குது இந்த ஓங்கோல் கிரு இந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை பெருக்கணும். பெருக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்டில் பசி என்கிற வார்த்தையே தமிழன் அகராதியில் இல்லாமல் ஒழிக்கணும். பசிங்கிற ஒன்றே இருக்கக்கூடாது. நம்ம இங்கே பாரு, மலைகளில் விளையிற இந்த கிழங்கு வகைகள் எல்லாவற்றுக்கும் குறிஞ்சி அங்காடி, கடலில் மீனை பிடிச்சி நம்ம மீனவ சொந்தங்கள் கொடுக்க வேண்டியதான். நாம் நெய்தல் அங்காடின்னு மீனை வாங்கி நாம் சந்தைப்படுத்திக்கிறோம். நம்மளே அரசே பல படகுகளை வாங்கி நம்ம மீனவ மக்கள்கிட்ட கொடுத்து, நீ பாதுகாப்பாக போய் மீன் பிடிச்சி கொண்டாந்து எனக்கு கொடுத்துரு, நான் விற்றுக்கிறேன். அது நெய்தல் அங்காடி. மறுபடி குறிஞ்சி அங்காடி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், தக்காளி எல்லாத்தையும் அரசே விற்கி. நீ சுகி இந்த சுமோட்டோவுக்கு அடிக்கிறீல ஃபோனு, அந்த மாதிரி எனக்கு அடிச்சின்னு வச்சுக்க. படித்த இளைஞர்கள்லாம் இருப்பாங்க, நான் அவனுக்கு வண்டி கொடுத்துருவேன். ஐயா 1 கிலோ தக்காளி, 1 கிலோ கத்தரிக்காய், 1 கிலோ வெண்டைக்காய் அப்படியே போட்டு இந்த முகவரிக்கு அனுப்பிடுனா யாழ் டோர் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவான். நீ கொஞ்சம் காந்தியடிகள் சொன்ன மாதிரி உங்கள் உடல் நலன் 3 கிலோமீட்டருக்கு அங்கே போய் விற்கிது, நடந்து போய் வாங்கிட்டு வாங்கன்னு மாதிரி நீ உடல் நலம் பேண்டவனாக இருந்தால் நடந்து என் சந்தையில் வாங்கிட்டு போகலாம். அதை நல்லா கவனிச்சுக்கணும். ரேஷன் கடையில் தக்காளி விற்கிறவன் நல்ல, நான் ரேஷன் கடையில் தக்காளி விற்கிறதில்லை. அதனால் கிராம பகுதியில் இன்னும் எங்கள் தோட்டத்தில் வெங்காயம் விளையுது, எங்கள் வயலில் கத்தரிக்காய் விளையுது, தக்காளி விளையுது, கொத்தவரங்காய் விளையுது, கீரை விளையுது, எல்லாம் விளையுது. அதனால் நாங்கள் யாருக்கிட்டையும் கையேந்தலை. அது வாழ்க்கை தான் தற்சார்பு வாழ்க்கை. உலகத்தில் ஒருத்தன்ட்ட எவனுக்கிட்டையும் கையேந்தாமல் ஒருத்தன் வாழ முடியும்னா அது வேளாண்மை செய்கிற வேளாண் குடிமகன் விவசாயியால் தான் வாழ முடியும். அதனால்